எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விச் நேஷனல் டோல் ஃப்ரீ நம்பர் ஹாஸ் பீன் லான்ச்ட் பை ஆஃபீஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஃபார் சென்சஸ் 2027 டு அசஸ் த பப்ளிக் அண்ட் ஃபீல்டு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்சஸ் ரிலேட்டடாக மக்களை வந்து அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1855 அப்படிங்கறதா அந்த ஹெல்ப்லைன் நம்பர். சரியா? ரைட். அடுத்தது, இந்தியா ஹேஸ் 56 ஜிகாவாட் ஆஃப் இன்ஸ்டால்ட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி அண்ட் இந்தியா ரேங்க்ஸ் 4th in the world in wind energy generation. அதாவது நம்ம கிட்ட அந்த நிறுவப்பட்ட காற்றாற்றல் திறன் அப்படிங்கிறது 56 ஜிகாவாட் இருக்கு. அதன் அடிப்படையில பாக்குறப்ப உலகத்துல 4வது இடத்துல நம்ம இருக்கோம். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the project titled Strengthening Institutional Capacities for Securing Biodiversity Conservation Commitment is a joint initiative of government, Global Environment Facility and UNDP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 2025 to 2030 வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. ஓகேவா? அதாவது பல்லுயிர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு தமிழ்ல சிம்பிளா எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? பயோடைவர்சிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அல்லது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கமிட்மெண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் நேற்று அறிமுகப்படுத்தி இருக்காங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸை இன்வால்வ் பண்ணி பயோடைவர்சிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு முன்னோடி திட்டமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு மேகாலயால. ஸோ தமிழ்நாட்டுல எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா சத்தியமங்கலம் நிலப்பகுதிகளில். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. முதுமலை அண்ட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல தமிழ்நாட்டுல இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் காரோ மலைத்தொடர்கள் பகுதியில, அந்த காரோ மலைத்தொடர்கள் பகுதின்னு பார்த்தோம்னா நாக்ரெக் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, பல்பக்ராம் நேஷனல் பார்க் இருக்கு, சிஜு வைல்ட் லைஃப் சாங்சுரி, இதெல்லாமே அங்கதான் இருக்கு. சரியா? இந்த தமிழ்நாடு, மேகாலயா, தமிழ்நாட்டுல சத்தியமங்கலம் ரீஜன்ல, மேகாலயால காரோ மலைத்தொடர்கள் ரீஜன்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளானோட சிமிலரா அலைன் ஆகி வருது. குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா 30x30 பயோடைவர்சிட்டி டார்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது குளோபல் லெவல்ல இந்த குன்மிங் மான்ட்ரியால் அக்ரிமெண்ட் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய 30x30 பயோடைவர்சிட்டி டார்கெட், அதே மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய கிளைமேட்டோட டார்கெட், இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுல இந்த ப்ராஜெக்டை வந்து செயல்படுத்த போறாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, ஃபாசில் அசம்பிளேஜ் இன் பனையூர், தூத்துக்குடி பிலாங்ஸ் டு ஹோலோசின் பீரியட், டேட்ஸ் பேக் டு 8000 to 12,000 years ago அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பனையூர் அப்படிங்கிறது நம்ம அங்க போயிடக்கூடாது. இது தூத்துக்குடியில இருக்கக்கூடிய பனையூர். அங்க வந்து ஃபாசில் அசம்பிளேஜ், ஓகேங்களா, அது ஒரு ஃபாசில்ஸ் நிறைய இருக்க மாதிரி புதைப்படிவ தொகுப்பு அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. அதனுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ஹோலோசின் பீரியடை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹோலோசின் பீரியட்னாலே 8000 முதல் 12000 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.